ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2026 எப்படி இருக்க போகிறது? 2026 இல்லைங்க, 2025 நம்ம காட்டில் தான் மழை. காரணம் என்ன? 9ஆம் வீட்டில் குரு, ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது சார். த குட் டைம் இஸ் அப் டு ஜூன் மந்த். இன்னொரு ரிசர்வேஷனில் இருக்கார் குரு, 9ஆம் இடத்துல இருக்கார். பலன்கள் அப்படி கொட்டி தரார். காசே நான் இவ்வளோ பெரிய காசெல்லாம் நான் பார்த்ததே இல்லை சார் என் வாழ்க்கையில். நான் இப்படிலாம் சம்பாதிச்சதே இல்லை என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் கொட்டி 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 தந்த குரு பகவான் 2026 ஜூன் வரை உங்கள் காட்டில் மழை. சும்மா கொஞ்ச நெஞ்செல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் பிரமாதமாக இருக்கார். துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது, உடம்புல கூட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது, எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்ததாக இப்போது உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் சரியாகுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உடம்பை இந்த இவர் பார்க்கும்போது, யார் இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம், அதுக்கு அடுத்தடுத்த எண்ணங்கள் வருகிறது. மேலே போகணும், மிக உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிற எண்ணமெல்லாம் வருகிறது. என்று நீங்கள் உயர பறக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்களோ, உங்களுக்கு அதற்கேற்றபடி சிறகுகள் விரிய தொடங்கி விடுகிறது. அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பழமொழி ஒன்று படித்தேன். என்று உயர பறக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்களோ, உங்கள் சிறகுகள் விரிய தொடங்கி விடுகிறது. ஸோ அப்போது நீங்கள் உங்களுடைய இலக்குகளை பெருசாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சாதாரணமாக 6 ரூபாய் 2000 ரூபாய் தான் வந்துட்டு இருந்தது சார் ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு நாளைக்கே நான் இவ்வளோ 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 20,000 ரூபாய் அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகிறீங்க. நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து பல நன்மைகளை தருகிறார். வாழ்க்கையின் வறுமையை மாற்றுகிறார். பிஃபோர் ஜூன் மாதம் உங்கள் லைஃப்பை செட் பண்ணிடுவார் சார். எப்பயுமே நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஜென்டில்மேன், ஒரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தே ஆர் நாட் ஃபாலோயிங் த ரூல்ஸ். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரெல்லாம் பெரிய மனிதர்கள் நினைக்கிறாங்களோ அவங்க ஏதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க? இல்லை. தே ஹேவ் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். எப்படி? தே ஹேவ் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க இறங்கவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பிகாஸ் அதனால தான் அவங்க பெரிய மனிதர்கள். அப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் லைஃப்பை செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மாற்றுறாரு. உங்களுடைய சகவாசத்தெல்லாம் முதல்ல அனுப்பி விடுறார். நண்பர்களே, எப்பொழுது நம்மை விட்டு தீய சகவாசமெல்லாம் நம்மை விட்டு ஒளிந்து விடுகிறதோ, நம் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பித்து விடுகிறது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அதை தருகிறார். அதே மாதிரி அவர் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? வீடுமா, உங்களுடைய சகோதர பாவம், தைரியம், இதெல்லாம் பார்க்கிறார். அடுத்தாக அதே குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். இதெல்லாத்தையும் குரு பார்த்துறாரு. வியாதி கடனே இல்லாமல் போயிடுது, கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகிவிடுது. 6ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய தடைகள், எதிர்ப்புகள், எதிரிகள், மறைமுக விமர்சனங்கள், இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் இல்லாமல் பண்ணுறார். 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அடுத்த லெவல் ப்ரமோஷனை கொண்டு போகிறார். காரணம் என்னவென்றால், இந்த குரு பகவான் தான் இதெல்லாம் எப்போது அப் டு ஜூன் இது நடந்தது, இதெல்லாம் நடந்தது. இப்போது ஆஃப்டர் ஜூன் என்ன நடக்கும்? இவ்வளோ தூரம் சூப்பராக செட் ஆஃப் ஸ்டாண்டர்டில் செட் பண்ணார் சார். லைஃப் அப்படி சாதாரணமாக இது இருந்த என்ன ஏரோப்ளைனில் போக வச்சார் சார், லைஃபே மாற்றினார் சார் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் இப்போது ஆஃப்டர் திஸ் ஜூன் மந்த்து குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இங்கே தான் ஆரம்பிக்குது ஆபத்து. அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. 10லே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது, 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். மோசமான விளைவுகளே அதுதான். 10ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது பதவி பறி போகும். 10ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறார்? 5ஆம் பார்வையாக 2 பார்த்துடுறார். 2ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார். இதுதான் முக்கியமான விஷயமே. ஆஃப்டர் திஸ் ஜூன் என்ன பண்ணுறார்? 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இழந்த பணமெல்லாம் கிடச்சிரும். என்ன சார் வேலை இல்லைங்கிறீங்க, அப்புறம் பணம் வருங்கிறீங்க. வேலை இல்லைன்னு சொன்னால் சம்பளம் இல்லைன்னு தான் அர்த்தம். பணம் பல வழிகளில் வரும். பணம் நீங்கள் இழந்த பணமெல்லாம் வரும். ஏற்கனவே என்கிட்ட இது மாதிரி ஏமாத்துனாங்க சார். 2022 3 வருஷமாக ஏமாந்து தான் இருக்கேன், என்கிட்ட பணமே இல்லை. நான் என்ன, உங்களுக்கெல்லாம் பணம் திரும்ப கிடைப்பதற்கான வழிகள் ஏற்படும்.
இந்த பணம், அதே மாதிரி 2ஆம் இடம் என்பது கல்வி. அதை குரு பார்க்கும்பொழுது படிப்பு, நல்லா படிப்பீங்க, நிறையா அடுத்தடுத்த லெவல் போவீங்க, இதெல்லாம் ஏற்படும். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனஸ்தானத்தை குரு பார்க்கும், பணம் வருகிறது போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. 2ங்கிறது பேச்சு. உங்கள் பேச்சுக்கு வீட்டில் ஒரு கௌரவம், என் மூத்த பையன் வரட்டும் நான் கேட்டு சொல்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்கள் அம்மாவே சொல்லுவாங்க. போன்ற விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நம்மளையும் நம்புகிறாங்கப்பா நம்ம வீட்டில் போன்ற விஷயங்கள்லாம். அப்போது குரு பகவான் என்ன தருகிறார் என்றால் என்ன பண்ணுறார், 9ஆம் இடத்தில் இருந்தவர் 10ஆம் இடத்துக்கு வந்து இதெல்லாம் தரார். ஆனால் ஒரு ஆபத்து என்னென்னா வேலைப்படும். பெரிய பிரச்சனையாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு. எந்த வேலையில் நீங்கள் சிறந்து விளங்கினீர்களோ, எந்த வேலையை கண்டு உலகத்தார் உங்களை மதித்தார்களோ, எந்த வேலையில் நீங்கள் செம்மாந்திருந்தீர்களோ அந்த வேலை உங்களை விட்டு போயிடும். அதான் பெரிய பிரச்சனை. வேலை வந்து உங்களை விட்டு போயிடும். 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது பதவி பறிபோகும். நீங்கள் சில பேர் சங்கத்தில் இருப்பாங்க, பொது வாழ்க்கையில் இருப்பாங்க, இயக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட அந்த வேலை பறி போயிடும். 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி பறிபோகும். அதை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எப்பெல்லாம் வேலைக்கு ஆபத்து நண்பர்களே, யாராவது நம்ம வேலையை கிண்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்குது, அப்படியே அவர் கூடயே சேர்ந்து அப்படியே நீங்கள் வந்து இது பண்ணுற, ஆன் டியூட்டியில் வெளியே போயிடுற, ஹாப்பியாக இருக்க என்று சொன்னால் அதை அனுமதிக்காதீர்கள். சார் நான் உங்கள் வேலையை பற்றி எதாவது கிண்டல் பண்ணனா, நீங்கள் என் வேலையை பற்றி கிண்டல் பண்ணுறீங்க என்பதில் உறுதியாக இருங்க. யாரெல்லாம் வேலையை கிண்டல் அடிக்க ஒத்துக்கொள்கிறீர்களோ அவர்கள் வேலையை இழக்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோ. யாரும் நம்ம வேலையை கிண்டல் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம ஃபஸ்ட்டு அவங்க வேலையை கிண்டல் பண்ணிடணும். நம்ம வேலையை அவங்க கிண்டல் பண்ண விடவே கூடாது. காரணம் என்னவென்றால் இதுதான் வேலைக்கான ஆபத்து. 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது நம்மிடையே இருக்கும் நச்சு பாம்புகள்லாம் நம்மளை பற்றி போட்டு கொடுக்கும். பார்த்தீங்களா சார், டெய்லி கம்பெனியை நம்ம 9 மணிக்கு வரைக்கும் இருந்து ஸ்டே பண்ணி கம்பெனியை மூடிட்டு தான் வீட்டுக்கு போவோம். அது இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் காலைல 9 மணிக்கு வர வேண்டியவன் 9:30 வந்தால் ஊரே பேசும். பார்த்தீங்களா சார், 9 மணிக்கு வர வேண்டியவன் என்று சொல்லும். இந்த உலகத்தார் குறை ஈஸியாக சொல்லிடுறாங்க. அவர்கள் செய்த நிறைய நல்ல விஷயங்களை மறந்து விடுகிறார்கள். மனிதர்களின் இயல்பே அதுதான். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி குரு பகவான் ஒன்றா கேட்டு உங்களை பற்றி நெகட்டிவ் இம்ப்ரெஷனை பாஸ்க்கு உருவாக்கிட்டே இருப்பார். ஏன்னா நான் பேசிகிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வேறு ஏதோ பண்ணுறீங்க. இல்லை சார், ஒரு நிமிஷம் ஜாக்கிரதையாக இருங்க, ப்ரொஃபஷனலாக இருங்க. பர்சனல் ரிலேஷன்ஷிப் தானே, நம்ம பாஸ்க்கு நம்மளை பற்றி தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. வேலை போய்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஆஃப்டர் திஸ் ஜூன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் 2026 பிஃபோர் ஜூன் சூப்பராக செட்டில் ஆகிங்க. இப்போ புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க, பிஃபோர் ஜூன்லேயே நல்லபடியாக செட்டில் ஆகிட்டு இவர் முகத்திலே முழிக்காத மாதிரி எங்கேயாவது ஆன் டியூட்டியாக கனடாவுக்கோ அமெரிக்காவுக்கோ ஓடி போய் பழிச்சுக்கோங்க. ஒன்லி மெயிலில் பேசிக்கிட்டா போதும். அந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா புத்திசாலித்தனம். கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.